டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் முகத்துல நமக்கு ஏற்படும் போது ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் மருக்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடல்ல எல்லா பாகங்களிலுமே மருக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ் நமக்கு குறையணும்னா இயற்கையான முறையில என்ன செய்யலாம்? ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் தான் அதிகமான மருக்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு இப்போ சமீப காலமா தாங்க இந்த மருக்கள் எல்லாமே எனக்கு வருது, இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மருக்கள் ஏன் வருதுன்னா, நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது, அதே மாதிரி சருமத்துல அதிகமான கழிவுகள் தேங்கி அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு growth மாதிரி நமக்கு வளர ஆரம்பிக்கும். இப்போ எப்படி நம்ம உடல்ல கட்டிகள் வருது, கொழுப்பு கட்டிகள் எல்லாமே வருது இல்லையா? அதே மாதிரி கற்கள் நம்ம உடல்ல சேருது. கிட்னில ஸ்டோன் வருது, இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கற்கள் வர்றதுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம், போதுமான அளவு நீர் சத்து நம்ம உடல்ல இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் மருக்களும் அந்த மாதிரி ஏற்படுது. ஒரு சிலருக்கு என்னென்ன காரணங்களால மரு அதிகமாக வரலாம் அப்படின்னு சொல்றேன். மெயின் ரீசனா இந்த டாக்ஸின்ஸ் உடல்ல இருக்கிறது அதிகமாக இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். இதற்கு அடுத்தது வேறு என்ன ரீசனா இருக்கும்னு பார்த்தோம்னா, தைராய்டு இஷ்யூஸ். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு தைராய்டு இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா மருக்கள் நம்ம உடல்ல ஏற்படுது. ஸோ மருக்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு உள்ளேயும் பாதிப்புகள் இருக்கு. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்க உடல்லையும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வேற என்ன விஷயங்களாக இருக்கும், வேற என்ன காரணங்களால மருக்கள் வருதுன்னா, ஒபிசிட்டி, உடல் பருமன். உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் பொழுது மருக்கள் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா, சில பெண்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிரெக்னன்சி டைம்ல என்ன ஆகும்னா மருக்கள் உடல்ல ஏற்படுது. சேம் அதே மாதிரி தான் மெனோபாஸ் டைம். அந்த மெனோபாஸ் டைம்லயுமே பார்த்தோம்னா அதிகமான மருக்கள் முகத்துல, கழுத்தை சுத்தி நிறைய பேருக்கு வரும். அதுக்கப்புறம் கை கால்கள்ல, முதுகு பகுதியில, வயிற்று பகுதியில, இந்த மாதிரி இடங்கள்லயுமே அதிகமான இந்த வாட்ஸ் ஏற்படுது. இப்போ முகத்துல நம்மளுடைய பொலிவைய அழகையும் கெடுக்கிற மாதிரி இந்த வாட்ஸ் நிறைய பேருக்கு இருந்து கழுத்தை சுற்றியும் இந்த மருக்கள் அப்படின்ற பிரச்சனை இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இயற்கையான முறையில சில வழிமுறைகள் இருக்கு. ஸோ நம்ம உடல்ல முதல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம குறைக்கணும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய மருக்கள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ மரு மறையும் பொழுது அடுத்து நமக்கு என்னன்னா, பாடி கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு அதனாலையும் பல பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருந்து தீர ஆரம்பிக்கும். அப்போ வாட்ஸ் மறையணும்னா முதல்ல நம்ம சருமத்துல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் செய்யணும். இதற்கு முக்கியமாக இந்த பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா தண்ணீர் சத்து நிறைய குடிக்கணும். ஸோ தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்கணும். அதே நேரத்துல பார்த்தோம்னா ஃப்ரூட் ஜூசஸ், சில வகையான பழச்சாறுகள் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். தொடர்ந்து இந்த பழங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்டாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய சாத்துக்குடி, ஆரஞ்சு பழங்கள், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், ஸோ இது எல்லாமே நம்ம ஜூஸ் போட்டு, கருப்பு திராட்சை, ஸோ இது எல்லாமே ஜூஸ் போட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேருக்கு சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகமான புளிப்பு இல்லாத, உப்பு குறைவா இருக்கக்கூடிய, காரம், எண்ணெயில பொரித்த உணவுகள், ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மருக்கள் அடுத்தது வராமல் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிற மருக்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிலர் ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா இதுல லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. பட் இது ரொம்ப சின்னதா அங்கங்க இருக்குங்க. இது என்ன பண்ணலாம்? ஒரு சிலருக்கு ஸ்கின்னோட நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். இதுக்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, வசம்பு, மஞ்சள் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வசம்பு, மஞ்சள் ரெண்டுமே பொடியா எடுத்துக்கணும். இதனோட குப்பைமேனி இலை சாறு, ஸோ எல்லாத்தையும் மூணுத்தையும் எடுத்துட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு
மருக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கணும். இது கலக்கும் போது எலுமிச்சை சாறு விட்டு மட்டும்தான் கலக்கணும். இல்லைன்னா நம்ம சித்த மருத்துவத்துல படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ இந்த படிகார நீரை வந்து நம்ம இந்த மஞ்சள்ல வந்து விட்டுட்டு, மஞ்சள், வசம்பு, குப்பைமேனி இலையில விட்டுட்டு அந்த தண்ணியை அது வந்து கலந்து அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து நமக்கு எங்கெல்லாம் வாட்ஸ் இருக்கோ, மருக்கள் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வைக்கும்பொழுது அது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான அந்த வாட்ஸ், மருக்கள் மறைய ஆரம்பிக்கும். குளிக்கும் பொழுதும் பார்த்தோம்னா நார்மலா சோப் யூஸ் பண்றதை விட்டுட்டு பஞ்சமூல குளியல் பொடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு காயக்கல்ப மருந்து, பஞ்சகல்ப குளியல் பொடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியை நம்ம பசும்பாலை விட்டு கலந்து உடல் முழுவதும் அப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா நார்மலா தண்ணீர் விட்டே உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு நமக்கு அதிகமான இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குளியல் முறையில இப்படி ஃபாலோ பண்ணிட்டு, உணவு முறையும் நான் சொல்ல மாதிரி பண்ணிட்டு, மருந்து முறை அப்படின்னு வரும்போது நம்ம பரங்கிப்பட்டை சூரணம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக கந்தக சுடர் தைலம். இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு மெடிசன். எவ்வளவு நாட்பட்ட தோல் பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த தைலத்தை எடுத்து எங்கெல்லாம் நமக்கு மரு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து ட்ராப்பா நம்ம வச்சுக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இதை வைக்க வைக்க ஒரு 10 நாள் 20 நாள் பழகும் பொழுது அதுக்கப்புறம் மருக்கள் வந்து நமக்கு உதிர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கந்தக சுடர் தைலம் அப்படின்ற மருந்து நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகளுக்கு அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு இருந்தாலும், நம்ம சருமத்துல ஏற்படக்கூடிய மருக்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது மறைவதற்கான ட்ரீட்மெண்ட்லயும் இந்த சிரட்டை தைலம் பயன்படுது. இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சருமத்துல இருக்கக்கூடிய மருக்கள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்வான்டா நமக்கு இருக்கக்கூடிய மருக்களை எப்படி போக்குறது, திரும்ப திரும்ப வருதுன்ட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இயற்கையான முறையில நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.